சீனாவுக்கு செக் வைக்கும் இந்தியா, புதுசா ஒரு கேம் பிளான், நமக்கு துணையா வந்த ஜப்பான். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவோட ஆக்கிரமிப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. ஆனா இப்போ இந்தியா ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜப்பானோட கூட்டணி வச்சு பாதுகாப்பு உறவை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஜனநாயகம், சட்டம், மனித உரிமைகள்னு ஒரே மாதிரி சிந்திக்கிறதால இந்த ஆழமான உறவு பிராந்தியத்தோட ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய போகுதுன்னு சொல்றாங்க. பிரதமர் மோடியின் ஜப்பான் பயணம் இந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. 2025 ஆகஸ்ட் 29 அன்று வெளியிட்ட கூட்டு பிரகடனம் ஒரு அதிரடி செய்தி. இனிமேல் சீனா மிரட்டினாலோ எல்லைகள்ல அத்துமீறினாலோ இந்தியாவும் ஜப்பானும் கூட்டாக பதிலடி கொடுக்கும். தளவாட பகிர்வு, தகவல்களை பரிமாறிக்கிறது, கடற்படை ஒத்துழைப்புன்னு எல்லாமே பலமாகுது. கப்பல்கள் அடிக்கடி துறைமுகங்களுக்கு வந்து போகவும் ஆலோசனை. இணைய தாக்குதல்கள், விண்வெளி பாதுகாப்புன்னு எல்லாத்திலையும் ஒத்துழைப்பு வலுப்பெறுது. இது சீனாவுக்கு நேரடியான ஒரு சவால். சென்காகு தீவுகளோ இந்திய எல்லையோ எங்க பிரச்சனை வந்தாலும் ரெண்டு நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு வலுவான பதிலடியை கொடுக்க இப்போ தயாராகிட்டாங்க. இந்தியா ஜப்பான் கூட்டணி இந்தோ பசிபிக் அமைதிக்கு ஒரு பலமான அரண். ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு எதிரான நம்மளோட உறுதிப்பாட்டை இது தெளிவா காட்டுது. இந்த கூட்டு முயற்சி குறித்து உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.